ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ரமதான் ஸ்பெஷல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கோம். இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாலரப்பம். ஸோ இது இஸ்லாமிய வீட்டுல எல்லா வீட்லயுமே இந்த ஜாலரப்பம் ஸ்பெஷலுங்க. இந்த ஜாலரப்பம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்க வெறுசாவே சாப்பிடலாம், எந்த ஒரு சைட் டிஷ்மே தேவையில்லை. தேவைப்பட்டா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்குங்க. வாங்க ஒரு சூப்பரான ஜாலரப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாலரப்பம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 5 to 6 சின்ன வெங்காயம், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரப்பா ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ஃபைன் பேஸ்டா கிடைச்சிருச்சுங்க. இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ஒரு தேங்காய் பால் மிக்சிங் கிடைச்சிருச்சுங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான சால்ட், இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பேட்டர் ரெடி ஆயிட்டுங்க. இதையும் நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ நமக்கு கட்டிகள் இல்லாம ஜாலரப்பம் மாவு சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. இது இட்லி மாவு பதத்திலையும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்திலையும் இருக்கக்கூடாது. கோதுமை தோசை எல்லாம் ஊத்துறோம்ல, சோ அந்த பதத்துல இருக்கணுங்க. இப்போ மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சு தோசைக்கல்ல போட்டுக்கோங்க. இப்போ ஜாலரப்பத்துக்குன்னே நிறைய சூப்பர் மார்க்கெட்ல இந்த மாதிரி 3 ஹோல் வச்சது 2 ஹோல் வச்ச மாதிரி எல்லாம் இருக்குங்க. ஸோ நான் இந்த மாதிரி 3 ஹோல் வச்ச மாதிரி எடுத்திருக்கேங்க. அதுல மாவை ஊத்திட்டு கல்லு நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி பூவா நல்லா நீங்க சுத்தி இந்த மாதிரி ஊத்திக்கணுங்க. ஸோ நீங்க எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த ஷேப் கொண்டு வந்தாலே போதும். நமக்கு இப்போ சூப்பரான ஜாலரப்பம் நான் ஊத்திட்டேங்க. இது மேல லைட்டா நெய் தடவிக்கலாங்க. ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துல இருந்து நல்லா வெந்துருங்க. திருப்பி எல்லாம் போட வேண்டியது இல்லை. ஸோ ஒரே சைடுமே நல்லா வெந்துரும். ஸோ இது வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஜாலரப்பம் அந்த கப்பு இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வீட்டுல சின்னதா வாட்டர் கேன் இல்லைன்னா இந்த மாதிரி சாஸ் கப் ஏதாவது இருந்தா கூட அதுல நீங்க 1 ஹோல் வச்சு இந்த மாதிரி நீங்க பொறுமையா ஊத்தணும். ஆனா அந்த ஜாலரப்பம் அந்த கப்பு அந்த சைஸ் அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டா வரலனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும். ஸோ வீட்டுல இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. ஷேப் ஒரு பர்ஃபெக்டா வரல அப்படின்னாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு அட்டகாசமான ஜாலரப்பம் செமையா ரெடி ஆயிட்டுங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த ஜாலரப்பத்து கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.